உதட்டுல கிடையாது நன்றி, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், அப்படி கிடையாது. உள்ளத்துல எடுத்துட்டு வரணும் நன்றி. 5 விதமான ஆன்மீக குணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க ஆன்மீகத்துல இருக்கிறதா அர்த்தம். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க நன்றி என்ற உணர்வு, இன்னைக்கு எனக்கு ஆண்டவன் என்னென்னலாம் கொடுத்துருக்கான், என்னென்னலாம் இருக்குது, நீங்க உயிரா இருக்கிறது அதிசயம். மார்னிங் எவ்ரிவன். இது நம்ம நிறைய கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பவர்லெஸ்ன்றதை ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ அன்மேனேஜபிள்ன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அன்மேனேஜபிள்ல இந்த உடல், மன, ஆன்மீகம், பொருளாதாரம், குடும்பம், சமூகம், இதுல லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் ரீதியா எப்படி ஆரோக்கியமா இருக்கிறது, மன ரீதியா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்ப ஆன்மீக ரீதியா ஒரு சமநிலையில எப்படி இருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா நீங்க உங்க குடி வாழ்க்கையில, போத வாழ்க்கையில இந்த 6 விஷயமும் பயங்கரமா பாதிக்கப்பட்டதுதான் இல்லையா? உடல் ரீதியா, மன ரீதியா, ஆன்மீக ரீதியா பாதிக்கப்பட்டீங்களா இல்லையா? இப்ப என்னன்னா நீங்க ரிகவரி வந்துட்டீங்க அப்படின்னா விழிப்புணர்வா ஒவ்வொன்றுத்தையும் நல்லபடியா அமைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க பண்ணிதான் ஆகணும். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 3மே பாத்தீங்கன்னா உள்நிலை சம்பந்தப்பட்டது. இது 3மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த வெளியில இருக்கிற பொருளாதாரம், குடும்பம், சமூகம் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்க இதை முதல்ல நீங்க நல்லபடியா வச்சுக்கணும். இதை நல்லபடியா வச்சுக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நல்லபடியா நடக்கும். நிறைய பேர் பெரிய தப்பு பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து சரியா அவங்க கன்சிடரே பண்றது இல்லை, அவங்க பொறுப்பா எடுத்துக்கிறது கிடையாது. இதை நல்லா வைக்கணும்னு எதிர்பார்த்து ரிகவரியே ஃபெடப் ஆயிட்டு அவங்களுக்கு. ஒண்ணு யூசிங்லயும் சந்தோஷமா இல்லை, குடிக்கும் போதும் சந்தோஷமா இல்லை, போதை பண்ணும் போதும் சந்தோஷமா இல்லை, ரிகவரியில வந்துட்டும் சந்தோஷமா இல்லாம இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம், குடும்பம், சமூகத்தை கொடுக்குறாங்களே தவிர அடிப்படையா அவங்க கிட்ட இருக்க வேண்டிய இதுல போட்ட விட்டுறாங்க. இப்ப நம்ம உடல் ரீதியா ஆரோக்கியமா இருக்கிறதுன்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உடல் ரீதியா ஆரோக்கியம், மன ரீதியா சந்தோஷம். இப்ப ஆன்மீக ரீதியா ஒரு சமநிலையில இருந்தீங்கன்னா தான் நீங்க வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். இப்ப ஆன்மீகன்றது வந்து நம்ம ஃபெலோஷிப்ல, நம்ம ப்ரோக்ராம்ல ஏதோ பட்டையோ, மொட்டையோ, ருத்ராட்ச கொட்டையோ, கோயிலுக்கு போறதோ, சாமி கும்பிடுறதோ, பூஜை பண்றதோ, நீங்க இதெல்லாம் வந்து இங்க ஆன்மீகன்றது நம்ம ஃபெலோஷிப்ல சொல்ல. உள்நிலையில ஒரு சுத்தமா இருக்கணும், உள்ளத்துல ஒரு நல்ல விதமா இருக்கணும். நீங்க எத்தனை 1000 கோயிலுக்கு போனாலும் சரி, 10,000 பூஜை பண்ணினாலும் சரி, உள்ள சுத்தமா இல்லை அப்படின்னா நீ எல்லாமே வேஸ்ட். அதனால இந்த இடத்துல உள்ள சுத்தமாகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஆன்மீக குணம், பேசிக் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ். ஒரு அடிப்படையா ஒரு மனுஷங்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ஆன்மீக குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயம் சொல்றாங்க. நன்றி உணர்வு, பணிவு, நேர்மை, திறந்த மனம், விருப்பம், ஆனஸ்டி, ஓப்பன் மைண்ட், வில்லிங்னஸ், கிராட்டிடியூட் அண்ட் ஹியூமனிட்டி. இது 5 விதமான ஆன்மீக குணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க ஆன்மீகத்துல இருக்கிறதா அர்த்தம். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த 5 விஷயத்துல எதனா ஒண்ணு உங்ககிட்ட இல்லைன்னா கூட சரி, வாழ்க்கை வாழ்வீங்க. அதெல்லாம் எதனா ஒரு ஏரியா பிரச்சனையாவே இருக்கும். எதனா ஒரு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உடல் ரீதியா, இல்ல மன ரீதியா, இல்ல குடும்பத்துல, இல்ல வேலை செய்யற இடத்துல, இல்ல சமுதாயத்துல, எதனா ஒரு இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்கும். சுமூகமா இருக்காது, சாந்தமா இருக்காது, நல்லா இருக்காது, அமைதியா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 ஆன்மீக குணம்ல ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். ஒருத்தர் வாழ்க்கை வந்து ஒரு ஏற்ற இறக்கமா இருக்குது, கசப்பா இருக்குது, நல்லா இல்லை, நிம்மதியா இல்லை, சந்தோஷமா இல்லைன்னா சிம்பிள். இந்த 5 ஆன்மீக குணத்துல ஏதோ ஒண்ணு அவங்க பிராக்டிஸ் பண்ணல, அவங்க வாழ்க்கையில எடுத்துன்னு வரல, அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப நன்றி உணர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையான ஒரு ஆன்மீக குணம்.
இந்த உலகத்திலே எடுத்துக்கினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு தான். நன்றி இல்லை அப்படின்னா அது மனுஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். இத நன்றின்றது இப்ப நீங்க அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பிறந்து இந்த இவ்வளவு தூரம் வாழ்ந்துருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் பெருசாயிருக்கிறீங்க. இது உங்க ஒருத்தரால முடியுமா இல்ல மத்தவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதுங்களா? நீங்க இந்த பூமிக்கு வரீங்க அப்படின்னால பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவியா இருந்திருக்குது. இந்த பஞ்சபூத சக்தி உங்களுக்கு உதவியா இருந்திருக்குது. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல பாட சொல்லி கொடுத்த ஸ்கூல் மாஸ்டரோ வாத்தியாரோ டீச்சரோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கத்து கொடுத்துருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. இருந்தாங்களா இல்லையா? இப்ப இந்த பஞ்சபூத சக்தி இல்லைன்னா நீங்க இருக்க முடியுமா? உயிர் வாழ முடியுமா? ஹலோ, இப்ப ஒரு தண்ணியோ ஒரு காத்தோ இல்லைன்னா உங்களால இருக்க முடியுமான்னு கேக்குறேன். காலையில தூங்கி எழுந்துச்சுல இருந்து தண்ணி இல்லப்பா, உங்களுக்கு தண்ணியே இல்ல, என்ன ஆகும் வாழ்க்கை? ஹலோ, நீங்க காலை பல்வாக்கணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும், தண்ணி குடிக்கணும், உயிர் வாழ முடியுமான்னு கேக்குறேன். எனக்குன்னா அந்த தண்ணிக்கு ஒரு நன்றியோட இருந்திருக்கிறீங்களா நீங்க? ஹலோ, நீங்க சுவாசிக்கிறீங்கப்பா, காத்து சுவாசிக்கிறதுனாலதான் உயிரா இருக்கிறீங்க. அந்த காத்தை பத்தி என்னன்னா யோசித்து ஒரு நன்றியோட இருந்திருக்கிறீங்களா நீங்க? ஹலோ, சாப்பாடு உங்களுக்கு தட்டுல சாப்பாடு வருது. அந்த சாப்பாடு உங்க தட்டுல வர்றதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உங்களோட உழைப்பு இருக்குது உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, ஆமா, உங்க தட்டுல சாப்பாடு வருதுன்னா சும்மா இல்ல, அது பல பேருடைய உழைப்பு இருக்குது. யாரோ ஒரு விவசாயி காலையில எழுந்துச்சு எருவுது அதை இது களை எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கஷ்டப்பட்டு அதை அறுவடை பண்ணி அதை எடுத்துமே போட்டு அதை கொட்டி அதுக்கப்புறமா இது மிஷினுக்கு போய் அதுக்கப்புறம் அது கடைக்கு வந்து அங்கிருந்து இங்க வந்து இங்க ஒருத்தருங்க சமைச்சு இதுல எத்தனை பேரோட உழைப்பு இருக்குதா இல்லையா? நீங்க ஒரு சோப் போட்டு குளிக்கிறீங்க, அது சாதாரணமா வந்துருந்தா அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குதா இல்லையா? நீங்க ஒரு துணி போடுறீங்க, அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குதா இல்லையா? நீங்க ஒரு பல்லு வளைக்கிறீங்க, அந்த பேஸ்ட் வரதுக்கு பல பேரோட உழைப்பு இருக்குதா இல்லையா? ஹலோ, இப்ப நீங்க உயிர் வாழணும், ஒரு நாள் நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா பல பேருடைய ஒத்துழைப்பு இருக்குதா இல்லைங்களா? நீங்க அதுக்கெல்லாம் வந்து நன்றியோட இருக்கிறீங்களா? ஹலோ, இது ஒரு அடிப்படையான குணம் பாருங்க. நன்றின்றது சாதாரணமா பாத்தீங்கன்னா இது உதட்டு லெவல்ல நன்றி கிடையாது, உள்ளத்து லெவல்ல நன்றி. ஒண்ணும் இல்ல, நீங்க குடிக்கும் போது போதை பண்ணும் போது உங்க கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்ல, ஆமாவா இல்லையா? நீங்க உயிரோட இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறீங்க, ஒரு 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 இடத்துக்கு வந்துருக்கிறீங்க, ஒரு சில ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்குது. இது உங்களுக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்ல, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு எதோ காணாத போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆமாவா இல்லையா? நீங்க இதுக்கு என்னீங்கன்னா யோசித்து நன்றி சொல்லிருக்கீங்களா? ஹலோ, இது நன்றின்றது ஒரு அடிப்படையான குணம்பா. இது வந்து இப்ப நீங்க சாதாரணமா பாருங்க, ஒரு ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு பறவையோ, ஏன் நீங்க நான் நிறைய ஜாகிரபி சேனல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த சிங்கம் புலி கூட சரி, அது சின்னதுல இருந்தே வளர்த்துறாங்க, அதுக்கு ஒரு பெருசா எடுத்துமா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்க வராங்க, அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு நன்றியோடு இருக்காது. இவங்க சின்னதுல நம்மளை பார்த்தாங்க, வளர்த்தாங்க, சோறு போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? ஒரே நாய்க்கு நீங்க ஒரு புறம் வாங்கி போறீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு 50 சவோ ஒரு ரூபாய்க்கு ஒரு புறம் வாங்கி போறீங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் கழிச்சு வரீங்க, உங்களை பார்த்தா வாழாட்டுமா? ஹலோ, அந்த நாய்க்கு வந்து எங்கன்னா போய் அது டியூஷனுக்கு போதா இல்ல அகாடமிக்கு போய் கத்துக்குது, அவுட் டு ஷோ த கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துவது எப்படி, அது எதனா கத்துக்குதுங்களா? அது உணர்வுல இருக்குதுங்களா? ஒரு நாய்க்கு இருக்கிற ஒரு உணர்வு, நன்றி உணர்வு, இவங்க எப்போ நம்மளுக்கு ஒரு புறம் வாங்கி போட்டாங்கப்பா, அவங்க பார்த்தா வாழாட்டணுமான்னு ஒரு நாய்க்கு இருக்கிற ஒரு நன்றி உணர்வு ஒரு மனுஷங்களுக்கு இல்லைன்னா அவங்க என்ன ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அவங்க என்ன ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது நன்றின்றது ஒரு அடிப்படையான குணம். இது வந்து யார் ஒருத்தர் வந்து நன்றியோட இருக்கிறாங்களோ, இதுதான் நீங்க பல அதிசயம் உங்களுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க நன்றி என்ற உணர்வு, இன்னைக்கு எனக்கு ஆண்டவன் என்னென்னலாம் கொடுத்துருக்கிறான், என்னென்னலாம் இருக்குது, நீங்க உயிரா இருக்கிறது பெரிய அதிசயம் தெரியுமா? ஒரு
யாரும் உலகத்துல மக்கள் தொகை ஒரு 800 கோடிக்கு மேல இருக்காங்க. படுகிறாங்க. காலையில ஏஞ்சிக்கும் போது ஒரு 2 லட்சம் பேர் தூங்கி ஏஞ்சிக்கிறது கிடையாது, தெரியுமா? ஹலோ, உலகம் ஃபுல்லா 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடிக்கு மேல நைட்ல போய் படுகிறாங்க. காலையில எழுப்பினா ஆள் இல்ல. ஒரு 2 லட்சம் பேர் டெய்லி. நீங்க காலையில கண்ணு மூழ்கிறீங்க, நீங்க உயிரா இருக்கிறீங்க. நன்றி சொல்லிருக்கிறீங்களா? ஹலோ, இல்லாததுக்கு 100 குறை சொல்லுவோம். என்ன இருக்குது நம்மளுக்கு? கை கால் முழுசா இருக்குது, கண்ணு தெரியுது, காது கேக்குது, சிஸ்டம்லாம் ஒழுங்கா வேலை செய்யுது. நம்மளுக்கு ஏதோ சில பேருக்கு நிறைய இருக்கும், அம்மா அப்பா அது இதுன்னு நிறைய பேர் இருக்கும். சில பேருக்கு எதுவுமே இருக்காது, அவ்வளோ வேலை இருக்காது, சோறு இருக்காது, அம்மா அப்பா இருக்காது, கஷ்டப்படுவாங்க. வேலை எவ்வளோ பேர் எதெல்லாம் பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, துணி இல்லாமல் இருக்கிறாங்க, சோறு இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நீங்க எத்தனை பேர் நீங்க நன்றியோட இருக்கிறீங்க? சரி, இப்ப அந்த நன்றின்றது எப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துன்னு வரீங்களோ, நீங்க ஆன்மீகத்துல என்ட்ராகிறதா அர்த்தம், உள்ள போறதா அர்த்தம். இப்ப இந்த நன்றி உணர்வு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபெலோஷிப்ல என்ன நன்றி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராம்ல என்ன நன்றி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நன்றியோட இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நன்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதல் குடியை எடுக்காம இருக்கணும், முதல் போதையை எடுக்காம இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். நீங்க எப்போ முதல் குடியை எடுக்கலையோ, முதல் போதையை எடுக்கலையோ, நீங்க எல்லாருக்கும் நன்றியோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க நன்றியோட இருக்கிறீங்க, உங்களை இந்த இடத்துல சேர்த்து விட்டவங்களுக்கு நன்றியோட இருக்கிறீங்க, இங்க ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு நன்றியோட இருக்கிறீங்க, நீங்க கடவுளுக்கு நன்றியோட இருக்கிறீங்க, முக்கியமா உங்களுக்கு நீங்களே நன்றியோட இருக்கிறீங்க. உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க உயிர், உங்க ஆத்மாக்கு நீங்க நன்றியோட இருக்கிறதா அர்த்தம். நீங்க எப்போ வாயில வைக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் ட்ரிங்கோ ஃபர்ஸ்ட் ட்ரக்கோ ஏதோ ஒன்று தொடறீங்கன்னா அன்கிரேட்ஃபுல்லா ஆயிடுறீங்க, நன்றி கெட்டவனா ஆயிடுறீங்க. எல்லாருக்குமே, கடவுளுக்கு, இங்க சேர்த்து விடுங்க, ப்ரோக்ராமுக்கு, சொசைட்டிக்கு, ஃபேமிலிக்கு, உங்களுக்கு எதிராக நன்றி கெட்டவனா மாறிடுங்க. புரியுதா புரியலீங்களா? இப்ப நீங்க நன்றியோட இருக்கணும்னா முதல் நன்றி என்னது? நீங்க பிடிக்காம ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் எடுக்காம ஃபர்ஸ்ட் ட்ரக் எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கிறதா அர்த்தம், நன்றி உணர்வோட இருக்கிறதா அர்த்தம். ரெண்டாவது ஒரு நன்றி சொல்றாங்க, என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமானது. இது ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். ரெண்டாவது நன்றி கடன் என்னன்னா, உங்களுக்கு இந்த ஒரு செட்ட ப்ரோக்ராம் கட்சிக்குது, ஒரு வழிமுறை கட்சிக்குது, குடியில இருந்து போதையில இருந்து வாழ்க்கை கோணத்துல நீங்க உயிராளர் வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு செட்ட ப்ரோக்ராம் கட்சிருக்குது. இந்த செட்ட ப்ரோக்ராம, இந்த செட்ட ஒரு வழிமுறைய இன்னொரு குடிநோயாளி, இன்னொரு போதை நோயாளிகளுக்கு நீங்க எடுத்துன்னு போகணும். அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கை நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு வழி காமிக்கணும். புரியுதா புரியலீங்க? இன்னொரு சஃபரிங் ஆல்கஹாலிக், இன்னொரு சஃபரிங் அடிக்ட்டுக்கு எப்பா நீ கஷ்டப்பட தேவையில்ல, ஒரு வழிமுறை இருக்குது, ஒரு சில ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குடும்பத்துக்கு நீங்க, இன்னொரு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க எப்போ சொல்றீங்களோ ரெண்டாவது நன்றியோட இருக்கிறதா அர்த்தம். இதுதான் ரொம்ப 2 நன்றி சொல்றாங்க ஃபெலோஷிப். அதனால யார் ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரின்சிபல்ஸ், அந்த நன்றி உணர்வு அப்படின்றத எடுத்துன்னு வராங்களோ, அவங்க வாழ்க்கை ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ், அற்புதங்கள் நடக்கும். இப்ப என்னன்னா அன்கிரேட்ஃபுல்லா இருக்கிறது, நன்றி கட்டவனா இருக்கிறது, கடவுள் என்னென்னலாம் கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம நன்றியோட இருக்கிறது இல்ல, என்ன இல்லையோ 100 குறை சொல்றது. என்னோட ஓன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட சொந்த அனுபவம் என்னன்னா, நான் ஃபெலோஷிப் வரும்போது நான் ஷேரிங்ல வந்து இது அம்மா இல்லை, அப்பா இல்லை, பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, வேலை இல்லை, சொத்து இல்லை, டிகிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை 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 இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னோட இனிஷியலா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு இல்லை 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 இல்லைன்னோ இல்லாமே இருந்தது. ஒரு 4.5 வருஷம் கழிச்சு தான் எத்தனையோ பேருக்கு அதெல்லாம் இருக்குது, ஆனா அவங்க நிறைவா இல்லை, சந்தோஷமா இல்லை, முழுமையா இல்லை, வாழ்க்கைய இருந்தும் கஷ்டப்படுறாங்க. சரி, அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், நம்ம இல்லை இல்லைன்னு நம்ம கஷ்டப்படுறோம், அவங்க வச்சுக்கினே கஷ்டப்படுறாங்க. இல்லாத கஷ்டப்படுறது ஒரு வழி, இல்லை வேற வழி இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க, எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு. ஆனா அவங்களாம் அது இருந்தும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு டபுள் பனிஷ்மெண்ட் மாதிரி. சரி, அதுக்கப்புறம் யோசித்தா இல்லை இல்லை இப்ப என்ன இருக்குது என்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா எது சில கை கால சில சைக்கால மண்டை ஒழுங்கா இருக்குது,
சிலதெல்லாம் என்னென்ன முழுசா இருக்குது அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சேன். வாழ்க்கை மாற ஆரம்பிச்சேன். ரொம்ப முக்கியமானது அடிப்படையான ஒரு உணர்வு உலகத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றி. அதான் நீங்க எந்த அளவு ஒரு விஷயத்துக்கும் நீங்க நன்றியோட உதட்டுல கிடையாது நன்றி தேங்க்ஸ் அப்படி கிடையாது, உள்ளத்துல எடுத்துட்டு வரணும் நன்றி. உள்ளத்துல ஒரு அணுவும் ஒரு செல்லும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி உணர்வோட நீங்க இருக்கணும். உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும். இது ரொம்ப முக்கியமானது. நான் சொந்தமா பிராக்டிஸ் பண்றது சொல்றேன். இப்ப நம்ம கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லும் போது என்ன பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு பிரின்சிபல் தான். என்ன பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்றது நிப்பாட்டணும். முதல்ல இது இல்லை, அது நடக்கல, அது வரல, இது ஆகல, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் சொல்றதை நிறுத்துறாங்களோ அவங்க நன்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில குடி வாழ்க்கையில போத வாழ்க்கையில நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், தப்பு மேலே தப்பு பண்ணியிருப்போம், வாழ்க்கையை முறையாகவே வாழ்ந்துருக்க மாட்டோம், நிறைய சொதப்பிருப்போம், நிறைய லாஸ் பண்ணியிருப்போம், நிறைய லூஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் கடவுள் நம்மளை மன்னிச்சு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம ஒரு சட்ட ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாரு, ஒரு வழிமுறை கொடுத்துருக்குறாரு. ஏன்னா வேற எங்கன்னா அமைச்சிருக்கலாம், சுடுகாட்டுக்கோ இல்லை ஜெயிலுக்கோ வேற எதனா கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் என்ன தப்பு பண்ணாலும் சரி ஆனாலும் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்குன்னு ஒரு சட்ட ப்ரோக்ராம் கொடுத்து இனிமேல் பட்டு வாழ்க்கை முழுவதும் நல்லா வாழ்த்து ஒரு சட்ட ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாரு. தேங்க்ஸ் சொல்லமா வேணாமா? தேங்க்ஸ் சொல்லமா வேணாமா? அது நம்ம யோசிக்கணும். நம்ம அதனால யார் ஒருத்தர் இப்ப நம்மளுக்குலாம் கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஒன்லி தேங்க்ஸ் தான் சொல்லணும் நம்ம வாழ்நாள் முழுவதும். ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷமும் ஒரு நாளும் நன்றி 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 என்ன கொடுத்துருக்கிறையோ நன்றி நன்றின்னு எந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமானது இது. உங்களுக்கு தெரியும் எது நியாயம் எது அநியாயம் சொல்லிட்டு ஒரு செயல் செய்யும்போது தப்பு வேணா செய்யாத சொல்லுமா சொல்லாதா? அப்ப நீங்க அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். பூஜை பண்ணுவானா, கோயிலுக்கு போவானா, முதல்ல உள்ளத சுத்தமாக கடவுளே உங்ககிட்ட வருவாரு. நீங்க இந்த ஆன்மீக மாற்றத்தை நீங்க எடுத்துங்க வந்தே ஆகணும். ஏன்னா உங்க குடி வாழ்க்கையில போத வாழ்க்கையில சுயநலமா சுய வெறியா சுய ஆசையில நீங்க தப்பு மேல தப்பு பண்ணி ஆன்மீகம் ஜீரோ ஆயிடுச்சு.